வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காதலுக்காக தன்னோட வாழ்க்கையே விட்டவர், காதலர்களை சேர்க்கறதுக்காக தன்னோட உயிரையே விட்டவர். அதாவது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேலண்டைன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். எதுக்காக அவரோட இறந்த தினத்தை நம்ம வேலண்டைன்ஸ் டேவாக கொண்டாடுறோம், அவர் எப்படி இறந்தாரு, அவர் எதனால இறந்தாரு, அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதற்கான காரணம் என்னெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிபி 3ஆம் நூற்றாண்டுல ஒரு பேரரசர் ரோம் பேரரசை ஆண்டு வந்திருக்காரு. அவருடைய நேம் பேரரசர் 2ஆம் கிளாடியஸ் கோதிகஸ். பெரும்பாலும் அரசர்களோட வேலை என்னவா இருக்குன்னா, பக்கத்துல உள்ள நாடுகளெல்லாம் சண்டை போட்டு அதை தன்னோட தான் மாத்திருவாங்க. அதுதான் அவங்களுடைய பெரும் தொழிலாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அது போலதான் பேரரசர் 2ஆம் கிளாடியஸ் கோதிகஸும் இருந்திருக்காரு. ஆனா கிளாடியஸ் கோதிகஸ் மற்ற நாடுகளை தன்னோட நாடா மாத்துறது மட்டும் இல்லாம தன்னோட நாட்டில் இருந்த மக்களையே கொடூரமான முறையில் நிறைய சட்டங்களை விதிச்சிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே கிளாடியஸ் அவர்கள் மக்களால் வெறுக்கப்பட்டாருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள நாடு, எட்டி உள்ள நாடு தன் கைவசம் வரத்துக்காக பல நாடுகளோட போர் செஞ்சுக்கிட்டு வந்ததுனால அவருக்கு இராணுவத்திற்கு போதுமான அளவு படை வீரர்கள் இல்லாமல் இருந்திருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே தன்னோட நாட்டு மக்கள்கிட்டயே அவருடைய உதவி தேவைப்பட்டிருந்திருக்கு. ஆனா இராணுவத்திற்கு வரத்துக்காக பல மக்கள் எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய குழந்தைகள், மனைவி, குடும்பம் அனைவரையுமே விட்டுட்டு வரதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது. ஏன்னா இராணுவத்திற்கு போனா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த ஒரு காரணம் தான். தன்னோட குடும்பத்துக்காக வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட கிளாடியஸ் அவர்கள் தன்னோட மக்கள் தன்னோட நாட்டுக்காக கூட வேலை செய்ய வரமாட்டாங்கன்னு கோபம் அடைஞ்சு ரோம் நகரத்துல நடக்கவிருந்த எல்லா திருமணத்தையுமே தடை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இனிமே எந்த ஒரு திருமணமும் நடக்கக்கூடாதுன்னு சட்டமும் விதிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து எந்த ஒரு மனிதரும் காதல் செய்யக்கூடாதுன்னு சட்டத்தை நிறைய விதிச்சிருக்காரு. இந்த ஒரு காரணத்தினாலேயே மேலும் மேலும் மக்கள் அந்த அரசரான கிளாடியஸ் மேல மிகப்பெரிய அளவுல வெறுப்பை தான் கொடுத்தாங்க. இப்போதான் நம்ம ஹீரோ உள்ள வராரு. இவ்வளவு சட்டங்களை விதிச்சு மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்த நிலையில வேலண்டைன்கிற ஒரு எளிய கிறிஸ்தவ பாதிரியார் அந்த பேரரசரோட கொடூரமான சட்டத்தை மீறி தன்னை தேடி வந்த எல்லா காதலர்களையுமே சேர்த்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எல்லா வகையிலையுமே அவரோட சப்போர்ட்டையும் கொடுக்கறாரு. கிளாடியஸ் கோதிகஸ் அரசர் அப்போ திருமணம் செய்ய வேண்டி இருந்தவங்க, திருமணம் ஆகாதவங்க எல்லாத்தையும் இராணுவத்திற்கு கட்டாயம் வரணும்னு சட்டத்தையும் கொடுத்திருக்காரு. அந்த சட்டத்தை எல்லாம் மீறி பாதிரியார் வேலண்டைன் எல்லாரும் போருக்கு போறதுக்கு முன்னாடி ரகசிய திருமணமும் செஞ்சு வச்சிட்டு இருந்திருக்காரு. இவ்வளவு சட்டங்களை மீறி வேலண்டைன் காதலர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது பேரரசரோட காதுக்கு போகுது. அந்த ஒரு காரணத்தினாலேயே கோபம் கொண்ட அந்த அரசர் வேலண்டைனை கைது செய்து அவருக்கு மரண தண்டனையும் கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து வேலண்டைனை சிறையிலையுமே அடைச்சிடுறாங்க. மரண தண்டனைக்காக காத்துக்கிட்டு இருந்த வேலண்டைன் அவர்களுக்கு அங்க ஒரு காதலும் மலருது. சிறை காவலராயிருந்த அவருடைய கண் பார்வையற்ற மகளை அவரு காதலிக்கிறாரு. அவங்க 2 பேருடைய காதல் தீவிரமாகவும் மாறுது. அதை தொடர்ந்து வேலண்டைனோட மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நாளுமே வருது. மரண தண்டனைக்கு முன்னாடி நாள் இரவு தன்னோட காதலிக்காக ஒரு கவிதை எழுதணும்னு ஆசைப்படுறாரு. அங்க எழுதுறதுக்காக சில எழுது பொருட்களையுமே தேடி பார்க்கிறாரு. ஆனா அவருக்கு எதுவுமே இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸை எடுத்து பிழிஞ்சு அதனுடைய ஜூஸ்ல தன்னோட காதலிக்காக 14 வரிகள்ல ஒரு காதல் கவிதையும் எழுதுறாரு. அந்த காதல் கவிதை எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய உண்மையான காதலை வெளிப்படுத்தும் வகையில அந்த கவிதையும் இருந்திருக்கு. இந்த கவிதையை எழுத தொடங்கி அடுத்த நாள் அவருக்கு மரண தண்டனையுமே கொடுக்கப்படுது. அதை தொடர்ந்து அவருடைய கையால எழுதப்பட்ட காதல் கவிதை அவருடைய காதலிடம் போய் சேருது. அந்த காதல் கவிதையை கேள்விப்பட்ட வேலண்டைனோட காதலிக்கு பார்வையற்ற திறன் சரியாகி கண் பார்வையும் கிடைச்சதா சொல்லப்படுது. காதலுக்காகவும் காதலிக்காகவும் உயிரை விட்ட வேலண்டைன் அவர்களுக்கு அதை தொடர்ந்து காலம் காலமாக February 14 அப்போ வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு வரைக்குமே கொண்டாடப்பட்டுட்டு தான் வருது. என்னதான் கொடிய அரசால வேலண்டைனை கொலை செஞ்சிருக்கலாம், ஆனா லவ்வர்ஸோட மனசுல இன்னைக்கு வரைக்குமே அவர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. அவர் இறந்த நாட்களை தாண்டி, வருடங்களை தாண்டி, நூற்றாண்டுகளையும் தாண்டி அவருடைய காதல் உதவிங்கிறது பல இதிகாசமாக மாறினது. அதை தொடர்ந்து அவருடைய பயணம் புராணமாகவும் மாறினது. ரோம்ல வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் அவருடைய தியாகத்தை, அந்த தியாக கதைகளை வழி வழியா பரம்பரையா பேசவும் ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து உலகத்துல உள்ள லவ்வர்ஸ்க்காக அவருடைய உயிர் தியாகத்தை மதிச்சு கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபையில அவருக்கு புனிதர் பட்டமுமே வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து அவருடைய இறந்த நாளை கொண்டாடி விழாவாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்பட்டுச்சு. அதற்காக February மாதம் 14ஆம் தேதி காதலர் தினமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்குமே அதை மிகப்பெரிய அளவுல கொண்டாடிட்டு தான் வரோம். இவ்வளவு போராட்டங்கள், இறப்புகளை தாண்டி இந்த காதலர் தினத்தை நினைக்கும் போது மிகப்பெரிய அளவுல ஆச்சரியமா தான் இருக்கு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லவ்வர்ஸோட வெளியில போறது,
தன்னோட கிரீட்டிங்ஸை ஷேர் பண்றது, ஹோட்டலுக்கு போய் நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிடுறது, இவ்வளவு விஷயங்கள் தன்னோட காதலை தெரிவிக்கும் விதமா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. என்னதான் ரோமன் நாட்டில இருந்து காதலர் தினம் கொண்டாடப்பட்டாலுமே இந்தியாவுக்கும் காதலுக்கும் மிக நெருங்கிய பந்தம் இருக்குன்னே சொல்லலாம். உலகத்தையே பிரமிக்க வைக்கக்கூடிய காதல் சின்னம் தாஜ்மஹால் இந்தியாவில் தான் இருக்கு. என்னதான் காதலர் தினத்தன்னைக்கு பல கலவரங்கள் ஏற்பட்டாலுமே அத்தனை கலவரங்களையும் தாண்டி காதலர் தினம்ங்கிறது மிக சிறப்பான முறையில் தான் கொண்டாடப்பட்டு வருது. அதுவும் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படும் நாடுகளில் இந்தியா மிகப்பெரிய முக்கியமான இடத்தையுமே வகிச்சிட்டு இருக்கு. காதலர் தினம்ங்கிறது ஒரு நாள் மட்டும் கொண்டாடுறது கிடையாது. அந்த வாரம் முழுவதுமே, அதாவது 7 நாட்கள் முழுவதும் விழாவாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நாள் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிக்குது. முதல் நாள் ரோஸ் டே, செகண்ட் டே அப்போ ப்ரப்போஸ் டே, தேர்ட் டே சாக்லேட் டே. சாக்லேட் டேங்கிறது சாக்லேட்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஃபோர்த் டே டெடி டே, ஃபிஃப்த் டே ப்ராமிஸ் டே, சிக்ஸ்த் டே ஹக் டே, செவன்த் டே கிஸ் டே, எயித்து டே அதாவது பிப்ரவரி 14 அப்போ தான் வேலண்டைன்ஸ் டே, லவ்வர்ஸ் டேவா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். அதை தொடர்ந்து தன்னோட ட்ரெஸ் கலர் மூலமும் தன்னோட காதலை தெரிவிப்பாங்களாம். அதில் பல கலர்ஸ்க்கு பல அர்த்தங்களும் இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா நான் சொல்ல போறேன். தமிழ்நாட்டில் காதலர் தினத்தை மையமா வச்சு ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு. இதை சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதாவது வேலூர் மாவட்டத்தில் உள்ள சோளிங்கர்ங்கிற இடத்துல காதலர் தின கோவிலும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல லவ்வர்ஸ் டே அப்போ நிறைய பூஜைகளுமே நடத்தப்படுமாம். அது மட்டும் இல்லாம லவ்வர்ஸ்குள்ள உள்ள பிரச்சனைகளுக்கு பல பரிகாரங்களும் கொடுப்பாங்களாம். இந்த கோவிலை நம்ம அணுகினோம்னா பிரிந்த காதலுமே ஒன்று சேருமாம். இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கின இந்த கோவில் 2011ஆவது வருஷம் ஜெகநாத்ங்கிறவரால கட்டப்பட்டிருக்கு. பல மாநிலங்கள்ல இருந்து கற்களை கொண்டு வந்து அதை பொருத்தி இந்த கோவிலும் கட்டப்பட்டிருக்கு. காதலை சிறப்பிக்கும் விதமா இங்க இருக்கக்கூடிய கடவுள் ராதாவும் கிருஷ்ணரும் பிரதான கடவுளா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வேலண்டைன் கிருஷ்ணர்னு சொல்லப்படுது. ஆனா வேலண்டைன் கிருஷ்ணர்னு சொல்லப்பட்ட நிலையில பல சர்ச்சைகளும் உள்ளாகினது. இந்த சர்ச்சைகள்னால அந்த கிருஷ்ணருக்கு பெயர்களும் மாற்றி வைத்து ஸ்ரீ பிருந்தாவன் துளசி கிருஷ்ணா கோவில்னும் பெயர் மாத்திருக்காங்க. உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகணும்னா கண்டிப்பா இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.